Hi dears, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல உனக்குள் நானே சீரிஸ் எபிசோட் 14 தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல மனசை விட்டு பேசி யாருக்கும் லியாமும் ஒன்று சேர பிசினஸ் வேலையா பிரான்ஸ்க்கு கிளம்புன நம்ம லியாம் அவனோட வேலைகளை எல்லாம் சீக்கிரமா முடிச்சுட்டு யாருக்க பாக்குறதுக்காக ஹோட்டலுக்கு வர அங்க யாருக்கு ஒருத்தன் கூட ஹோட்டல்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்து கடுப்பான லியாம், நான் ஊர்ல இல்லாத நேரத்துல இந்த எரிக் வேற ஒருத்தன் கூட டேட்டிங் வந்திருக்கானு சொல்லி கடுப்பான லியாம் வேகமா ஹோட்டலுக்குள்ள வந்து யாருக்குன்னு கத்த லியாம பார்த்து ஷாக்கான எரிக், லியாம் நீ எப்ப பிரான்ஸ்ல இருந்து வந்தன்னு சொல்லி கேட்க கோவத்துல இருந்த நம்ம லியான், ஏன் நான் நாளைக்கு தான் ஊர்ல இருந்து வருவேன், அதுக்குள்ள நீ இவன் கூட டேட்டிங்க முடிச்சிடலான்னு பிளான் பண்ணியிருந்தியான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட எரிக், லியாம் நீ தப்பா புரிஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன், இவர் என்னோட கிளைண்ட், நாங்க ப்ராஜெக்ட பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் ஹோட்டலுக்கு வந்தோன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க லியாம் என்னடானா எர்க் பேசுறத காதுல கூட வாங்கிக்காம அவன் பாட்டுக்கு எர்க்க தரன்னு ஹோட்டல்ல இருந்து அவனோட வீட்டுக்கு இழுத்துட்டு வந்து பெட்ல படுக்க வச்சு திரும்பவும் லியாம் எர்க்கிட்ட மோசமா நடந்துக்க ட்ரை பண்ண அதை பார்த்து பயந்து போன எரிக், என்ன பண்ற லியாம், நீ ஏன் நான் சொல்றதை நம்ப மாட்டேங்கிற, அவர் என்னோட கிளைண்ட் மட்டும்தான், உனக்கு என்ன ஆச்சு லியாம், நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். அப்ப கரெக்டா போலோட டீச்சர் கிட்ட இருந்து எர்க்குக்கு கால் வருது. டீச்சரோட காலை பார்த்த எர்க் லியாம் கிட்ட, லியாம் நான் இந்த காலை அட்டன் பண்ணியே ஆகணும்னு சொல்ல, லியாம் சரி நீ காலை அட்டன் பண்ணி பேசு, ஆனா நீ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் என்ன சொன்னான்னு எதையும் மறைக்காம என்கிட்ட சொல்லணும், புரிஞ்சுதான்னு சொல்லி லியாம் எர்க்க விட்டு தள்ளி போய் உட்கார காலை அட்டன் பண்ண எரிக் டீச்சர் கிட்ட, சொல்லுங்க டீச்சர் என்ன விஷயம், எதுக்காக கால் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கேட்க டீச்சர் எரிக் கிட்ட, மிஸ்டர் எரிக் போல காணோம், இன்னைக்கு மதியம் அவன் என்கிட்ட அவனே தனியா அவனோட பிக் டாடியை கண்டுபிடிக்க போறதா என்கிட்ட சொல்லியிருந்தான், ஆனா நான் அதை பெருசா எடுத்துக்கல, ஸ்கூல் முடிச்சு நானும் போல உங்க சிஸ்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்துல போல் ஸ்கூல்ல இருந்து ஓடி போயிட்டான், அதான் நான் உடனே உங்களுக்கு கால் பண்ணேன்னு சொல்ல டீச்சர் சொன்னதை கேட்டு ஷாக்கான எரிக், என்ன சொல்றீங்க நீங்க, இருங்க நான் உடனே ஸ்கூலுக்கு வரேன்னு சொல்லி காலை கட் பண்ண எரிக் லியாம் கிட்ட, லியாம் நான் உடனே இங்க இருந்து போகணும், போல காணோம், இருட்டுறதுக்குள்ள நான் போல கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்ல போல் எர்க்கோட லவர் நினைச்சிட்டு இருக்க லியாம், அந்த பொறுக்கி பையன் போலுக்கு இப்ப என்னதான் வேணுமான்னு சொல்லி கேட்க கடுப்பான எரிக், லியாம் நீ நினைக்கிற மாதிரி போல் ஒண்ணு என்னோட லவர் இல்ல, போல் நம்ம பையன்னு சொல்ல அதை கேட்டு ஷாக்கான லியாம், எனது போல் என்னோட பையனா, என்ன சொல்ற நீன்னு கேட்க எரிக் அழுதுகிட்டே, இப்ப இத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல, நம்ம உடனே போல கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லி எர்க் கதறி அழுக எர்க் அழுகிறத தாங்க முடியாத லியாம் எர்க்கிட்ட, ப்ளீஸ் எரிக் நீ அழுகாத அமைதியா இரு, நான் போல் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட சேர்ப்பேன்னு சொல்லி கிளம்புன லியாம் காருக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு, போல் எப்படி இருப்பானே எனக்கு தெரியாது, நான் எப்படி போல கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. அப்ப லியாமோட மொபைலுக்கு எர்க்கிட்ட இருந்து மெசேஜ் வருது, அதுல எரிக் அவனும் போல ஒன்னா இருக்க பிக்க சென்ட் பண்ணி விட்டுருக்க. போல பார்த்த லியாம், இவன் தான் என்னோட பையன் போல, ஆனா இவனை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த நம்ம லியாம்க்கு ஆல்ரெடி பார்க்ல வச்சு லியாம் நம்ம போல மீட் பண்ணது ஞாபகம் வர அவன் மனசுக்குள்ள, அப்படின்னா அன்னைக்கு பார்க்ல என் கூட இருந்த பையன் என்னோட மகனான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்போ அங்க எர்க் வரான். அவன் லியாம் கிட்ட, லியாம் நானும் உன் கூட வரேன்னு சொல்லி கார்ல உட்காந்த எரிக் லியாம் கிட்ட, இன்னைக்கு நடந்த எல்லா தப்புக்கான காரணம் நான் தான் பால் கிட்ட வர சண்டே உன்னோட பிக் டாடியை பாக்குறதுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி நான் அவனுக்கு சத்தியம் பண்ணியிருந்தேன், ஆனா நான் எங்க அவனை கூட்டிட்டு போக மாட்டேன்னு நினைச்சேன், அவனே தனியால அவனோட பிக் டாடியை தேடி போவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, இப்ப நான் என்ன பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல லியாம்னு சொல்லி அழுக லியாம், இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்ல எரிக், நீ கவலைப்படாம தைரியமா இரு, நம்ம பையன் போல் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவனை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன், என்ன நம்புன்னு சொல்லி லியாம எர்க்க வேகமா போல் படிக்கிற ஸ்கூலுக்கு வந்து போல தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு பக்கம் லியாம் ஸ்கூலோட கார்டன் ஏரியாக்கு போய் போல் நீ எங்க இருக்கன்னு சொல்லி தேடிட்டு இருக்க, எங்க டீச்சர் ஒரு பக்கம் போல் நீ எங்க இருக்கன்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. இங்க எர்க்கோட சிஸ்டர் ஏமா ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்க பார்க்குக்கு போய் போல் என் செல்ல மருமகனே எங்கடா இருக்கன்னு சொல்லி கத்தி தேடிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் எரிக் ஸ்கூல்ல இருக்க ஒவ்வொரு கிளாஸ் ரூமா போய் போல் நீ எங்க இருக்க, எங்க இருந்தாலும் சீக்கிரமா வெளியே வான்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இப்படி போல காணனு லியாம் எர்க் ஏமா டீச்சர் எல்லாரும் பதறி போய் தேடிட்டு இருக்க. இங்க போல் என்னடானா ஜாலியா கையில டெடி பியர் பிக்க எடுத்துக்கிட்டு அவனோட அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்காக சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்த போல் அங்க திங்ஸ் வாங்கிட்டு இருக்க பொண்ணு கிட்ட ஹலோ சிஸ்டர்னு கூப்பிட அந்த பொண்ணுங்க போல் கிட்ட, என்ன சொல்லம் உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு சொல்லி கேட்க போல் அந்த பொண்ணு கிட்ட, சிஸ்டர் நான் இங்க என்னோட பிக் டாடியை பாக்குறதுக்காக வந்திருக்கேன், நீங்க என்னோட பிக் டாடியை பாத்திருக்கீங்களா, என்னோட பப்பா என்கிட்ட என்னோட பிக் டாடி பார்க்க நல்லா ஹைட்டா பிரவுன் கலர் ஹேரோட ப்ளூ கலர் கண்ணோட சூப்பர் மார்க்கெட்ல இருக்க டெடி பியர் மாதிரியே இருப்பாங்கன்னு சொல்லி இருந்தாங்க, அப்படி நீங்க யாரையாவது பாத்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணுங்க சாரி செல்லம் அப்படி நாங்க யாரையும் பார்க்கலன்னு சொல்ல அதை கேட்ட போல் பரவாயில்ல சிஸ்டர் நானே என் அப்பாவை தேடிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அடுத்த டிபார்ட்மெண்ட்க்கு வந்த போல் அங்க இருக்க ஒரு ஆள் கிட்ட, ஹலோ சார் நீங்க என்னோட பிக் டாடியை பாத்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட அந்த ஆள், அடடா நீ கூட்டத்துல உன்னோட பேரண்ட்ஸை மிஸ் பண்ணிட்டியா, கவலைப்படாத நீ என் கூட வா, நான் உன்னை செக்யூரிட்டி கார்டு கிட்ட கூட்டிட்டு போறேன், அவங்க உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட உன்னை கூட்டிட்டு போய் விட்டுருவாங்கன்னு சொல்லி கூப்பிட அதை கேட்டு டிசப்பாயிண்ட் ஆன போல், பரவாயில்ல அங்கிள் நானே என்னோட பிக் டாடியை தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அங்கிருந்து அடுத்த டிபார்ட்மெண்ட்க்கு வந்துட்டு இருக்க போல் மனசுக்குள்ள, பப்பா எரிக் என்கிட்ட சூப்பர் மார்க்கெட்ல இருக்க டெடி பியர் மாதிரி என்னோட பிக் டாடி இருப்பாங்கன்னு சொன்னாங்க, ஆனா இங்க இருக்க யாருக்குமே என்னோட பிக் டாடியை பத்தி தெரியலையே, நான் சூப்பர் மார்க்கெட் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், ஆனா என்னோட பிக் டாடி யாருன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல,
முடியலையே, இப்ப நான் என்ன பண்றது? ஆனா நான் என்னோட பிக் டாடிய பார்த்தே ஆகணுமேனு சொல்லி பேர்ல் கொண்டு வந்த டெடி பியர் பிக்க கையில வச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டே சூப்பர் மார்க்கெட்ல இருந்து பார்க்குக்கு வந்த நம்ம பேர்ல் ஊஞ்சல்ல உட்காந்து பிக்க பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்போ அங்க லியாம் வரான். அவன் 2 மணி நேரமா ஒரு இடம் விடாம பேர்ல தேடி அலைஞ்சிட்டு இருந்த லியாம் ஃபைனலா பார்க்குக்கு வர அங்க சோகமா பார்க்ல ஊஞ்சல்ல உட்காந்துட்டு இருக்க பேர்ல பார்த்து ஃபீல் ஆன லியாம் பேர்ல கூப்பிட லியாம பார்த்த பேர்ல், அட இவரு அன்னைக்கு நம்ம பார்த்த சிடுமூஞ்சி அங்கிள் தானேன்னு சொல்லி மனசுக்குள்ள பேசிட்டே பேர்ல் நம்ம லியாம பார்த்துட்டு இருக்க. லியாம் வேகமா எர்க்கோட பக்கத்துல போய், பேர்ல் என்னாச்சு, ஏன் நீங்க தனியா உட்காந்துட்டு இருக்க, உன்னை காணணும், உன்னோட எரிக் பாப்பா எவ்வளவு கவலையா இருக்காருன்னு தெரியுமான்னு சொல்ல, அதை கேட்ட பேர்ல், அங்கிள் நான் என்னோட பிக் டாடிய பார்க்க போயிருந்தேன், எரிக் பாப்பா என்கிட்ட என்னோட பிக் டாடி சூப்பர் மார்க்கெட்ல இருக்க பெரிய டெடி பியர் மாதிரியே இருப்பாங்கன்னு சொன்னாரு, அதான் நானே தனியா என்னோட பிக் டாடிய பார்த்துட்டு வரலான்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். அங்க அவங்க கிட்ட என்னோட பிக் டாடிய பத்தி கேட்டா அங்க இருக்க யாருக்குமே என்னோட பிக் டாடிய பத்தி தெரியல. நான் என்னோட பிக் டாடிய பார்க்க எவ்வளவு ஆர்வமா இருந்தேன் தெரியுமா. அங்கிள் உங்களுக்கு என்னோட பிக் டாடி யாருன்னு தெரியுமா, நீங்க அவங்கள பாத்திருக்கீங்களா, நீங்க என்னோட பிக் டாடிய பாத்திருந்தீங்கன்னா என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போறீங்களான்னு சொல்லி கேட்க பேர்ல் பேசினதையெல்லாம் கேட்டு ஃபீல் ஆன லியாம் பேர்ல் அவனை ரொம்ப மிஸ் பண்றாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன் மனசுக்குள்ள என்ன மன்னிச்சிடு பேர்ல், அப்பா ரொம்ப தாமதமா வந்துட்டேன், நீ என்ன நினைச்சு ஏங்கி தவிக்கிற அளவுக்கு நான் உன்னை ஆளாக்கிட்டேன்னு நினைக்கும் போது என் மனசு ரொம்ப வலிக்குது, கடந்த 5 வருஷமா நான் தவற விட்ட சந்தோஷத்தையும் உன்னோட வேதனையும் எப்படி நான் ஈடுகட்ட போறேன்னு எனக்கு தெரியல, மகனே என்ன மன்னிச்சிடுன்னு லியாம் மனசொடைஞ்சு அழுதுட்டு இருக்க. லியாம் அழுகிறத பார்த்த பேர்ல், என்னாச்சு அங்கிள், ஏன் அழுகிறீங்க, ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்க லியாம் வேகமா பேர்லை இழுத்து டைட்டா கட்டி பிடிச்சு அழுதுகிட்டே, என்ன மன்னிச்சிடு பேர்ல், இத்தனை வருஷமா நான் உன்னை தனியா பிரிஞ்சு உன்னை தவிக்க விட்டதை நினைக்கும் போது என் இதயம் ரொம்ப வலிக்குது, ஆனா இப்ப நான் உன் கூட இருக்கேன், இதுக்கப்புறம் உன்னை எப்பவுமே வேதனைப்பட விட மாட்டேன், நீ சந்தோஷமா இருக்கிறதுக்காக என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் செய்வேன்னு சொல்லி லியாம் பேர்லை கட்டி பிடிச்சு பயங்கரமா அழுக. லியாம் பேசினது எல்லாம் கேட்டு கன்ஃபியூஸ் ஆன பேர்ல், அங்கிள் நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல, நீங்க பேசுறதெல்லாம் ரொம்ப வினோதமா இருக்கு, அதனால என்னால அதை புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்ல, அதை கேட்ட லியாம் பேர்லை தூக்கி வச்சுக்கிட்ட, அதெல்லாம் எதுவும் இல்ல, நம்ம இப்ப வீட்டுக்கு போலாமா, உன்னோட எரிக் பாப்பா உனக்காக வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல, அதை கேட்ட பேர்ல் கியூட்டா சரி அங்கிள் போலான்னு சொல்ல லியாம் பேர்லை வேகமா எர்க்கோட வீட்டுக்கு கூட்டிட்டு வர. மார்க்கெட் ஃபுல்லா சுத்தி அலைஞ்ச டயர்ல நம்ம பையன் பேர்ல் நல்லா அசந்து தூங்கி போக எர்க்கு எப்பவும் போல பேர்ல் அவனோட ரூம்ல படுக்க வச்சுட்டு வெளியே வந்து பார்க்க அங்க பார்த்தா ரூமுக்கு வெளியே லியாம் எர்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எர்க்க பார்த்த லியாம், என்னாச்சு எரிக், பேர்ல் தூங்கிட்டானான்னு சொல்லி கேட்க எரிக், ஆமா லியாம் நல்லா தூங்கிட்டான்னு சொல்ல லியாம், அப்ப நம்ம 2 பேரும் இனி பேசலாமா, நான் உங்ககிட்ட பர்சனலா சில விஷயம் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட எரிக், கண்டிப்பா பேசலாம், ஆனா இங்க வேண்டாம், என்னோட ரூமுக்கு போலாம் வான்னு சொல்லி எர்க் லியாம் அவனோட பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வர. ரூம்குள்ள வந்த லியாம் எர்க்கோட கையை டைட்டா பிடிச்சுக்கிட்டே, என்ன மன்னிச்சிடு எரிக், இன்னைக்கு மதியம் நான் உன்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன், நான் என்னோட முன் கோபத்தினாலதான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன், நீ எதுவும் என்ன தப்பா எடுத்துக்காத. ஆமா எரிக், நான் உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டதுல உனக்கு ஏதாவது அடிபட்டிருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே லியாம் எர்க்கோட கையை டைட்டா பிடிக்க எரிக் லியாம் கிட்ட, இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்ல, அது மட்டும் இல்லாம எனக்கு எந்த அடியும் பல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், அதனால நீ என்கிட்ட சாரி சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்ல, லியாம் என்ன மன்னிச்சிடு, இந்த சண்டே பேர்லை உன்கிட்ட கூட்டிட்டு வந்து பேர்லை பத்தின உண்மை எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன், ஆனா அப்பாவை பாக்குற ஆர்வத்துல இப்படி அவனே தனியா அவனோட அப்பாவை தேடி போவான் நான் எதிர்பார்க்கல, இதுல இருந்து பேர்ல் அவனோட பிக் டாடி எந்த அளவுக்கு மிஸ் பண்றாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிடு லியாம், பேர்லை பத்தின உண்மையை நான் முதல்லயே உன்கிட்ட சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொல்லி ஃபீல் பண்ண. அதை கேட்ட லியாம், இங்க பாரு எரிக், நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல, நானும் உன்கிட்ட மன்னிப்பை எதிர்பார்க்கல, எனக்கு வேண்டியதெல்லாம் நீ எந்த காரணத்துக்காக என்னை விட்டு பிரிஞ்சு போனங்கிற உண்மையை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன், ப்ளீஸ் எரிக் எதையும் மறைக்காம உண்மையை சொல்லு, நீ எதை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, உன் கூட நான் இருக்கேன், இதுக்கப்புறம் என்ன மீறி யாருனாலையும் உன்னையும் சரி நம்ம பையனையும் சரி தொட முடியாது, உங்க 2 பேரையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது, அதனால நீ எதையும் மறைக்காம உண்மையை என்கிட்ட சொல்லுன்னு கேட்க லியாம் சொன்னதை கேட்ட எரிக் அழுதுகிட்டே, லியாம் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போறதுக்கான காரணம் உன்னோட அம்மா தான், 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன தனியா மீட் பண்ணாங்க, அவங்க என்னாலையும் என்னோட காதல்னாலையும் உன்னோட எதிர்காலம் வீணாகுதுன்னு, நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போகலன்னா அவங்க உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சிடுவேன்னு சொல்லி மிரட்டுனாங்க, அந்த நேரத்துல நான் பிரெக்னெண்டா வேற இருந்தேன், எங்க நான் பிரெக்னெண்டா இருக்க விஷயம் உன்னோட அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா அவங்கனால எனக்கும் என்னோட குழந்தைக்கும் ஆபத்து வந்துருமோன்னு நினைச்சு பயந்தேன், அதனால நீ எங்களை விட்டு பிரிஞ்சு அமெரிக்காக்கு போயிட்டா உன் அம்மானால எனக்கும் என் குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் வராதுன்னு செல்ஃபிஷா முடிவு பண்ணி உன்னை நான் அமெரிக்காக்கு அனுப்பி பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் செல்ஃபிஷா எடுத்த முடிவுனால இன்னைக்கு நீ பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்க, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், நீ 5 வருஷத்துக்கு அப்புறம் பைஜிஎம்க்கு வந்திருக்கங்கிறது தெரிஞ்சதும் நான் உன்கிட்ட நடந்த உண்மைகளை பத்தியும் பேர்லை பத்தின உண்மையும் உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா நீ என் மேல பயங்கர கோபத்துல இருந்த, நீ என்கிட்ட நடந்துகிட்ட விதம் என்ன ரொம்பவே பயமுறுத்துச்சு, அப்ப என் மனசுல என் மேல உனக்கு காதல் இல்லைன்னு, இதுக்கப்புறம் எப்பவுமே உன் மனசுல எனக்கு இடம் இல்லைன்னு நினைச்சேன், இப்படிப்பட்ட நிலைமையில பேர்லை பத்தின உண்மையை உன்கிட்ட சொன்னா என் மேல இருக்க கோபத்தினால நீ எங்க பேர்லை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவியோன்னு நினைச்சு பயந்தன்னு சொல்லி அழுக. எரிக் சொன்னதையெல்லாம் கேட்ட லியாம் அழுதுகிட்டே, அப்படின்னா என் அம்மாவோட மிரட்டலுக்கு பயந்துதான் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போக முடிவு பண்ணியா எரிக், நீ மட்டும் இந்த உண்மையை ஆரம்பத்திலேயே என்கிட்ட சொல்லியிருந்தீனா நான் இந்த பிரச்சனைக்கான முடிவை
எப்பவோ எடுத்து நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போகாம நம்ம சந்தோஷமா இருந்திருக்கலாம். அதே சமயம் நானும் 5 வருஷம் இந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. நீ மறைச்ச இந்த உண்மையால என் பையனை பிரிஞ்சு 5 வருஷம் இருந்திருக்கேன். என் பையன் பிறந்ததுல இருந்து அவன் 5 வயசு வர வரைக்கும் அவன் பண்ண சேட்டைகளை எல்லாம் என்னால பார்க்க முடியாம போயிடுச்சுன்னு சொல்லி அழுக. அதை கேட்ட எரிக், அந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. ஏன்னா நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். உன்னை எந்த அளவுக்கு நான் லவ் பண்றேனோ அதே அளவுக்கு என் பையனையும் நான் லவ் பண்றேன். எனக்கு என் பையனோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு சொல்லி அழுக. அதை கேட்ட லியாம், நீ என்ன அந்த அளவுக்கு லவ் பண்றன்னா நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகாம என் அம்மா கூட எதிர்த்து நின்று சண்டை பண்ணி இருக்கலாம்ல. அதை விட்டு இப்படி நீ என்னை விட்டு பிரிஞ்சு போக முடிவு பண்ணதுக்கு பதிலா நீ என்ன கொண்டிருக்கலாம்னு சொல்ல, அதை கேட்ட எரிக் அழுதுகிட்டே, அப்படி எல்லாம் சொல்லாத லியாம், என்னை மன்னிச்சுடு. நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனா இந்த அளவுக்கு கஷ்டப்படுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ என்னை எந்த அளவுக்கு லவ் பண்றங்கிறத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி எரிக் பயங்கரமா அழுக. அதை பார்த்த லியாம் அழுதுகிட்டே, நீ எந்த தப்பு பண்ணல, எல்லாம் என்னோட தப்பு தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னால உன்னை பாதுகாக்க முடியாத அளவுக்கு நான் பலவீனமானவனா இருந்திருக்கேன். ஆனா இப்போ அப்படி இல்ல, நான் மொத்தமா மாறிட்டேன். இதுக்கப்புறம் போலையும் உன்னையும் பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உங்க 2 பேரையும் பாதுகாக்கிற அளவுக்கு இப்ப என்கிட்ட வலிமை இருக்கு. அதனால நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. இதுக்கப்புறம் நீயும் போலும் எப்பவும் என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேங்கன்னோ, நீயும் போலும் எப்பவும் என் கூடவே இருப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. ஒருவேளை நீங்க 2 பேரும் என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடையே இருக்க மாட்டேன், செத்து போயிடுவேன்னு சொல்லி அழுக. அதை கேட்ட எரிக், ப்ளீஸ் லியாம் அப்படி சொல்லாத, நான் சத்தியம் பண்றேன். இதுக்கப்புறம் நானும் போலும் உன் கூட தான் இருப்போம். என்ன நடந்தாலும் நாங்க 2 பேரும் உன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டோம், நான் உனக்கு சத்தியம் பண்றேன். அதனால இதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம 3 பேரும் சந்தோஷமா குடும்பமா வாழ ஆரம்பிக்கலாம்னு சொல்லி எர்க் லியாமோட பக்கத்துல வந்து அவனோட லிப்ல சாஃப்டா கிஸ் பண்ண, லியாம் எர்க்க பெட்ல தள்ளி விட்டு லியாமோட பக்கத்துல வந்து, இதுக்கப்புறம் போலும் நீயும் என் கூட தான் இருக்கணும்னு சொல்லி லியாம் நம்ம எர்க்கோட லிப்ல சாஃப்டா கிஸ் பண்ண ஆரம்பிக்க, இப்படி ஒரு வழியா லியாம் எர்க்க அவங்க கிஸ்ஸ முடிச்சு பெட்ல படுத்து ஒன்னா தூங்கி போக, அடுத்த நாள் தூங்கி எழுந்த பால் லியாம் எர்க் 3 பேரும் ஒன்னா டேபிள்ல உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்க, லியாம பார்த்த பால் எர்க்கிட்ட, பப்பா இந்த அங்கிள் நேத்து நைட்டு வீட்டுக்கு போகாம நம்ம வீட்டுல தான் தங்குனாரான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட எரிக், இங்க பாருச்செல்லாம் இவரு வேற யாரும் இல்ல, இவர் தான் உன்னோட பிக் டாடின்னு சொல்ல, அதை கேட்டு சர்ப்ரைஸ் ஆன பால், என்ன சொல்றீங்க பாப்பா, இவரா என்னோட பிக் டாடி? ஆனா பாப்பா எரிக் என்கிட்ட என்னோட பிக் டாடி பார்க்க டெடி பியர் மாதிரி இருப்பாருன்னு தானே சொன்னாங்க. நானும் என்னோட பிக் டாடி டெடி பியர் மாதிரி இருப்பாருன்னு தானே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவரை எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் டெடி பியர் மாதிரி தெரியலையேன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க, அதை பார்த்த லியாம் பாலோட தலைய கோதி விட்டுக்கிட்டே, இதை கேட்க உனக்கு கண்டிப்பா ஷாக்கிங்கா இருக்குங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்ன மன்னிச்சிரு பால், அப்பா உன்னை ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு சொல்ல, அதை கேட்ட பால், அப்படியா, அப்ப நிஜமாவே நீங்க தான் என்னோட பிக் டாடியா? எனக்கு நீங்க பிக் டாடியா வேண்டாம், எனக்கு டெடி பியர் மாதிரி இருக்க பிக் டாடி தான் வேணும்னு சொல்ல, அதை கேட்ட லியாம், அப்போ உனக்கு டெடி பியர்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா? அப்போ உன்னோட பிக் டாடி உனக்கு நிறைய டெடி பியர் வாங்கி தரேன்னு சொல்ல, அதை கேட்டு ஹாப்பியான பால், நிஜமா தான் சொல்றீங்களா அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, அதை கேட்ட எரிக் பால் கிட்ட, இங்க பாரு செல்லம், இனி இவரை நீ அங்கிள்னு கூப்பிடக்கூடாது, இப்ப நீ தேங்க்யூ டாடின்னு தான் சொல்லணும். சரி இங்க தேங்க்யூ டாடின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்ல, அதை கேட்ட பால், முடியாது, நான் இவர் அங்கிள்னு தான் கூப்பிடுவேன், பிக் டாடின்னு கூப்பிட முடியாதுன்னு சொல்ல, எரிக் பால் கிட்ட, இங்க பாரு பால், பிக் டாடிய பார்த்து நீ அங்கிள்னு கூப்பிட்டினா அப்புறம் உன்னோட பிக் டாடி ரொம்ப வருத்தப்படுவாருல்ல, அதனால டாடின்னு கூப்பிடு பார்க்கலான்னு சொல்ல, இப்படி பாலும் யாருக்கும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த லியாம் யார்கிட்ட, பரவாயில்ல விடு எரிக், இவன் என்ன அங்கிள்னே கூப்பிடட்டும், நீ இவனை ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இவன் என்ன பார்த்திருக்கான், அதனால அவ்வளவு சீக்கிரமா இவனால என்ன அப்பாவா ஏத்துக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனா நீ அதை பத்தி கவலைப்படாத, நான் என் பையன் கூட ஒன்னா அதிக நேரம் இருந்து சீக்கிரமா என் பையனோட ஹார்ட்டை வின் பண்ணி அவன் வாயாலேயே என்ன அப்பான்னு கூப்பிட வைப்பேன்னு சொல்லி லியாம் பால் கிட்ட, இதுக்கப்புறம் நான் உன்னையும் உன்னோட எரிக் பாப்பாவையும் விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன், நம்ம எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டுல தான் இருக்க போறோம், நான் பால் கூட ஒன்னா விளையாடுவேன், அப்புறம் பாலுக்கு நிறைய டாய்ஸும் வாங்கி தருவேன்னு சொல்ல, அதையெல்லாம் கேட்டு ஹாப்பியான பால் தேங்க்யூ அங்கிள்னு சொல்லி பேசிக்கிட்டே 3 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிக்க, அடுத்த நாள் லியாம் எர்க் பாலோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி 5 வருஷத்துக்கு முன்னாடி லியாமும் எர்க்கும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர, வீடு பெருசா இருக்கிறத பார்த்து எக்ஸைட் ஆன பால், பப்பா நம்ம நிஜமாவே இந்த வீட்டுல தான் தங்க போறோமா, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வீடு ரொம்ப பெருசாவும் இருக்கு, ரொம்ப அழகாவும் இருக்குன்னு சொல்லி சந்தோஷத்துல பால் வீட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்க, அதை பார்த்த எரிக், பால் வேகமா ஓடாத, பார்த்து கவனமா இரு, கீழே கீழே விழுந்துராதன்னு சொல்லி கத்திட்டு இருக்க, லியாம் பால் கிட்ட, இங்க பாரு பால், நான் உனக்காக ரூமை எங்க பெட்ரூம்க்கு ரைட் சைட்ல செட் பண்ணி இருக்கேன், அது கூடவே நான் உனக்காக ரூம் ஃபுல்லா நிறைய டாய்ஸ் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட பால் வேகமா ஓடி வந்து எர்க்கோட காலை கட்டி பிடிச்சுக்கிட்டு, அங்கிள் எதுக்காக பப்பா எரிக் உங்க கூட தூங்கணும், நான் உங்க கூட பப்பா எரிக் தூங்க அனுமதிக்க மாட்டேன், நானும் எரிக் பப்பாவோட தான் தூங்குவேன்னு சொல்ல, அதை கேட்ட லியாம், எனதே நீயும் எங்க கூட தூங்குறியா, அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், ஏன்னா எரிக் என்னோட பொண்டாட்டி, அதனால அவ என் கூட தனியா தான் தூங்கணும்னு சொல்ல, அடுப்பான பால், முடியாது, நான் எரிக் பப்பாவோட தான் தூங்குவேன்னு சொல்ல, அதை கேட்டு டென்ஷன் ஆன லியாம் பாலோட சட்டையை பிடிச்சு இழுத்து, இங்க பாருடா, நீ வளர்ந்துட்ட, உனக்கு 5 வயசு
ஆயிடுச்சு, அதனால இனிமேல் தனி ரூம்ல படுத்து தான் நீ தூங்கணும்னு சொல்ல, லியாமோட பையனாச்சே சொன்னா கேட்பானா, அவன் முடியாது, நான் தனியா தூங்க விரும்பல, நான் பப்பா எரிக் கூட தான் தூங்குவேன்னு சொல்ல, அதை கேட்ட லியாம் பாலோட சட்டையை பிடிச்சு தூக்கி, முடியாது, நான் அனுமதிக்க மாட்டேன், நீ தனியா ரூம்ல தான் படுத்து தூங்கணும், என் பொண்டாட்டி என் கூட தான் படுத்து தூங்குவான்னு சொல்லி அப்பனும் பிள்ளையும் அடிச்சுக்க, அதை பார்த்த எரிக் கடடா 2 பேரும் சண்டையை நிறுத்துறீங்களான்னு சொல்லி கத்த, அதை கேட்ட பால் வேகமா எர்கிட்ட வந்து, பப்பா எரிக் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பால் கூட தூங்க பிடிக்குமா இல்ல இந்த அங்கிள் கூட தூங்க பிடிக்குமான்னு சொல்லி கேட்க, இதுக்கு நான் என்ன பதில சொல்லுவேன்னு குழம்பி போன எரிக் லியாம் பாலை பார்த்து, நாம வேணா 3 பேரும் ஒன்னா ஒரே ரூம்ல படுத்து தூங்கலாமான்னு சொல்ல, அதை கேட்ட லியாம் பால் கிட்ட, டே மகனே உனக்கு தங்கச்சி பாப்பா வேண்டாமா, உனக்கு தங்கச்சி பாப்பா வேணும்னு நினைச்சினா அதுக்கு நானும் பாப்பாவும் ஒன்னா ஒரே ரூம்ல தூங்கினா தாண்டா சீக்கிரமா தங்கச்சி பாப்பாவை ரெடி பண்ண முடியும்னு சொல்ல, லியாம் சொன்னதை கேட்டு ஷையான எரிக் லியாம் கிட்ட, எதுக்காக நீ பால் முன்னாடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, நீ இப்படி பேசுறதை கேட்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குன்னு சொல்லி எரிக் பாலோட மைண்ட சேஞ்ச் பண்றதுக்காக அவன் பால் கிட்ட, செல்லம் வாங்க நம்ம ரூமுக்கு போய் நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நைட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் உனக்கு பிடிச்ச ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடலாம்னு சொல்ல, அதை கேட்டு ஹாப்பியான பால், எனது ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட போறோமா, பாலுக்கு ஃப்ரைட் சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும், வாங்க பாப்பா சீக்கிரமா போலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, அன்னைக்கு ஈவினிங் டின்னர் போறதுக்காக எர்க் சீக்கிரமா ரெடி ஆகி வந்து பாலுக்காகவும் லியாம்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்க, அங்க பார்த்தா அப்பனும் புள்ளையும் பிளாக் கலர் கோட்ல கண்ணுல சன் கிளாஸ போட்டுக்கிட்டு பாடி கார்டு ரேஞ்சில 2 பேரும் எர்க் முன்னாடி வந்து நிக்க, இப்படி ஒரு கெட்டப்ல வர அப்பனையும் மகனையும் பார்த்து ஷாக்கான எரிக், என்ன ட்ரெஸ் இது, எதுக்காக இப்படி ஈவினிங் டைம்ல 2 பேரும் சன் கிளாஸ போட்டுட்டு வந்து நிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட லியாம், ஏன்னா நம்ம ஃபேமிலி சூப்பர் கூல் நைட் அவுட்டுக்கு போறோம் இல்லையா, அதனாலதான் இந்த கெட்டப்ல வந்திருக்கோம்னு சொல்ல, எங்க பால் கியூட்டா ஏர்கிட்ட, பாப்பா இந்த கெட்டப்ல நான் பார்க்க சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்கேன்ல, நீங்க கவலைப்படாதீங்க பாப்பா, நானும் அங்கிள் லியாமும் கெட்ட பசங்க கிட்ட இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவோம்னு சொல்ல, அதை கேட்ட எரிக், எனது கெட்ட பசங்களா, அதுவும் ரெஸ்டாரண்ட்லயா, இங்க பாரு செல்லம் ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் கெட்ட பசங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல, அதை கேட்ட பால், கண்டிப்பா இருப்பாங்க பாப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களோட ஃபேவரட் டிஷ் அந்த கெட்ட பசங்க திருடிட்டு போகாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, அதை கேட்ட எரிக் சிரிச்சுக்கிட்டே, எனக்கு இப்ப ஒரு குழந்தை இருக்க மாதிரி தெரியல, எனக்கு இப்ப 2 குழந்தை இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி பேசிக்கிட்டே 3 பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர, லியாம் ஃபேமிலி டின்னருங்கிறதுனால 5 ஸ்டார் ஹோட்டல்ல டேபிள் புக் பண்ணி லியாம் பாலுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சு அவன் கையாலேயே அவன் பையனுக்கு ஊட்டி விட்டு சாப்பிட வச்சுட்டு இருக்க, இப்போ ஒரு வழியா 3 பேரும் ஃபேமிலி டின்னரை முடிச்சு வீட்டுக்கு வந்த எரிக் பாலுக்கு கதை சொல்லி தூங்க வச்சுட்டு 11 மணிக்கு பெட்ரூமுக்கு வர, லியாம் ஏற்க அவனோட மடியில உட்கார வச்சுக்கிட்டு, இவ்வளோ நேரம் அம்மாவா பால் கூட இருந்து அவனை தூங்க வச்சு அம்மாவோட கடமையை முடிச்சுட்ட, இனி என் கூட ஒன்னா இருந்து ஒய்ஃபா உன்னோட கடமையை நிறைவேற்றினா நல்லா இருக்கும்னு சொல்லி பையன் ரொமான்டிக்கா பேசி சாஃப்டா ஏர்க்கோட லிப்ல கிஸ் கொடுத்துட்டு இருக்க, அப்ப கரெக்டா டோர் தட்டுற சத்தம் கேக்குது, அந்த சத்தத்தை கேட்ட லியாம் கடுப்பாய் பார்த்துட்டு இருக்க, எங்க ரூமுக்கு வெளியே பால் தலகாணியோட வந்து டோரை தட்டிக்கிட்டே, பப்பா எரிக் அங்கிள் லியாம் நீங்க தூங்கிட்டீங்களா இல்ல முழிச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, அடுப்புல இருக்க லியாம் டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்து பால் கிட்ட, என்ன பிரச்சனை, எதுக்காக தூங்காம அத்தராத்திரியில அப்படி வந்து கதவை தட்டிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, பால் அதுவா நான் தனியா தூங்க விரும்பல, நான் உங்க கூட ஒன்னா தூங்க விரும்புறேன்னு சொல்ல, லியாம் டே மகனே உனக்கு 5 வயசு ஆயிடுச்சு, இந்த வயசுல நீ தனியா ரூம்ல படுத்து தான் தூங்கணும்னு சொல்ல, அதை கேட்ட பால் கண்ணுல கண்ணீரோட, ஆனா எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம், உங்க கூட இருந்தா எந்த பயமும் இல்லாம தூங்கலாம்னு நினைச்சுதான் இங்க வந்தேன், ப்ளீஸ் அங்கிள் நான் உங்க கூட தூங்கவான்னு சொல்லி கேட்க, எரிக் பரவாயில்ல செல்லம் உள்ள வா, பெட் நல்லா பெருசா தான் இருக்கு, 3 பேரும் ஒன்னா படுத்து தூங்கலான்னு சொல்ல, அதை கேட்ட லியாம் ஏர்கிட்ட, சரி இன்னைக்கு ஒரு நாள் நான் அனுமதிக்கிறேன், ஆனா நாளையில இருந்து இவன் தனியா தான் படுத்து தூங்கணும்னு சொல்ல, லியாம் சொன்னதை கேட்டு ஹாப்பியான பால் வேகமா ரூம்குள்ள போக, அதை பார்த்த லியாம் மனசுக்குள்ள, நான் என் பொண்டாட்டிக்கு முழுசா முத்தம் கூட கொடுத்து முடிக்கலையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, எப்போ ஒரு வழியா 3 பேரும் ஒன்னா பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்க, லியாம் தூங்காம அவன் பக்கத்துல தூங்கிட்டு இருக்க பாலையும் எர்க்கையும் பாத்துக்கிட்டே, எனக்கு இப்படி ஒரு அழகான குடும்பத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எர்க்குன்னு சொல்லி லியாம் எர்க்கோட நெத்தியில கிஸ் கொடுத்து, நீ நல்லா நிம்மதியா தூங்க, இதுக்கப்புறம் உன்னையும் நம்ம பையனையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லி லியாம் மனசுக்குள்ள பேசிட்டு இருக்க, இதோட உனக்குள் நானே சீரிஸ் எபிசோட் 14 கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.